தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய சிந்தனுக்கு பிள்ளை பிச்சைக்காரன் அல்ல. கலாத்தியர் 4:6 நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் தேவன் நம்மை பிள்ளைகளாய் இருக்கவே அழைக்கின்றார். யோவார் 1:12 நாம் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய தேவைகளுக்காக பிச்சைக்காரர்களைப் போல நாம் தாழ்ந்து நிற்க தேவையில்லை. தேவன் தம்மை நமக்கு முதலாளியைப் போலல்ல, அப்பாவாகவே காண்பிக்கின்றார். ரோமர் 8:15 காண்கிறோம். எனவே நாம் அடிமைகளைப் போல கூனி குறுகி நிற்க தேவையில்லை. தேவன் நம்மை மேஜையின் கீழிருந்து துண்டு துணிக்கைகளுக்காக நோக்கும் நாய்க்குட்டிகளைப் போல அல்ல, அவரோடு நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கவே அழைக்கின்றார். ரோமர் 8:17 கத்தோலிக்க ஜெப வழிபாட்டு முறையில் ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்ற வாசகம் அதிகமாக உச்சரிக்கப்படும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவன் அன்பாய் இருக்கின்றார் என்பதே முக்கிய செய்தி. எனவே தேவனே எங்கள் மேல் அன்பாயிரும் என்பதே சரியான முறை. இரக்கம் பெறுகின்ற எல்லோருக்கும் அன்பு கிடைக்காது, பிள்ளைகளுக்குத்தான் அன்பு கிடைக்கும். பிச்சைக்காரர்கள் மேல் இரக்கம் கொண்டு பிச்சை போடுவார்கள். ஆனால் பிச்சைக்காரர்களுக்கு தங்களுக்கு இறங்குகின்றவரின் ஐக்கியம் கிடைக்காது. ஆனால் அன்பை பெறுகின்றவர்கள் நன்மை பெறுவதோடு நல்ல ஐக்கியத்தையும் பெறுவார்கள். தயவு பெறுகின்றவர்களும் தங்களுள் தயை காண்பித்தவர்கள் மேல் நன்றியுணர்வோடு இருப்பார்கள். ஆனாலும் அந்த நபருடைய விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அறிந்து நடக்க கவனமாக இருக்க மாட்டார்கள். ஆனால் அன்பை பெறும் பிள்ளைகள் தகப்பனின் விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். இரக்கம் பெறுகின்றவர்கள் தங்களுக்கு உதவி கிடைத்த பின்னரும் தங்களிடம் மாற்றம் இல்லாமல் அதே நிலையில் தொடர்வார்கள். அன்பை பெறுகின்ற பிள்ளைகளோ தகப்பனுக்கு ஏற்றவர்களாக இருக்க வேண்டிய கடமை உள்ளவர்கள். ஆம், தேவன் கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பலியாக தந்து நமக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை தந்துள்ளார். நாம் தேவனுடைய பிள்ளை என்பதே அந்த அந்தஸ்து. தேவன் பெரியதோர் கிரயம் கொடுத்து ஆச்சரியமான அந்தஸ்தை தந்திருக்கும் போது நாம் இன்னும் தேவனுக்கு முன்பாக பிச்சைக்காரர்கள் போல நம்மை பார்க்கக்கூடாது. பிள்ளைகளாக தேவ அந்தஸ்துக்கு ஏற்ப உயர்ந்த பரிசுத்த நிலைமையோடு வாழ வேண்டும். தேவனுடைய மனதுருக்கத்தை மட்டுமல்ல, தேவனுடைய மனதிலுள்ள திட்டத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமேன்.